ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புளிச்ச கீரை தான் பார்க்க போகிறோம். கோங்குரான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி புளிச்ச கீரை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகா வத்தல் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம் கொஞ்சம், தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது பெருங்காயத்தூள், கொஞ்சம் புளி வந்து அதில் ஆல்ரெடி புளிப்பாக தான் இருக்கும் இந்த கீரை, கொஞ்சமாக புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இது வந்து பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் உரிச்சு. இதை வந்து ஃபைனலாக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம், அதனால் இது இப்போ தேவையில்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேட்குறேன். இப்போ என்ன ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க புளிச்ச கீரை வந்து பார்க்கறதுக்கு தான் நிறைய இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு வதக்கணும்னா ரொம்ப கம்மியாயிடும். இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது வந்து அடிப்பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மாற்றி திருப்பி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ அடிப்பக்கம் வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வதங்கிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி கலர் மாறணுன்னு இதை வந்து ஒரு இதில் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் இந்த மிளகாய் வத்தல் அதில் போட்டுக்கோங்க. இந்த தனியா போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஆறுனதும் நம்ம இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் வதக்க போகிறோம். இப்போ இதை வதக்கி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிளகாய் வத்தல், தனியா, ஜீரகம் எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ கொஞ்சம் கோஸாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் பேஸ்ட்டாக தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கீரை போட்டு நான் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கடாய் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் எக்ஸஸாக ஊற்றிக்கோங்க. இது வந்து எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ கடுகு போட்டு கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை கொஞ்சம் நல்லா வந்து வறுக்க போகிறோம். வறுத்ததுக்கு அப்புறமா தான் கீரையை வந்து போட போகிறோம். இதில் வந்து அரைக்கும் போதே வந்து புளியும் உப்பும் போட்டு அரைச்சிக்கோங்க. புளி வந்து ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதும் பூண்டை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ஓரளவு ஒரு 3/4 பூண்டு வந்து இதில் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கியிருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம கீரையை போட போகிறோம். பூண்டு நல்லா வெந்துச்சு. இதுலேயே நான் இப்போ அரிசி கீரையை அதில் போட்டுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த எண்ணெய். மறுபடியும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக ரெடியாகவும் இந்த எண்ணெய் திருப்பி வந்து கலந்ததுக்கப்புறமா நல்லா இப்படி வதக்கிட்டே இருங்க. வதங்கினதும் ஃபைனலாக இந்த வந்து டிஷ்ஷு ரெடியானதும் எண்ணெய் ஃபுல்லாக மறுபடியும் வெளியே வந்துடும். எண்ணெய் ஏன் நிறைய ஊற்றணும்னா, இதை கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருந்தாலும் எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா நடுவில் சூடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே ஆகாது, கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வந்து மிளகாய் வத்தல் முதல்ல வறுத்து வச்ச காரம் பத்தலை அப்படின்னா இப்போ வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்படி ரொம்ப சாலிட்டாக வேண்டாம், நீங்கள் உடனே சாப்பிட போகிறீங்க, வச்சுட்டு சாப்பிட போகல அப்படின்னா கொஞ்சம் லிக்விடாக வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் இதை கொஞ்சம் வதங்கினதுக்கு இப்போ நம்ம முதல்ல ஊற்றின எண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி வெளியில் வந்துடும், நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.
வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.